இது 21 February 2020 நான்சி டீமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு வேடிக்கையான காட்சி அப்படின்றத குறித்து பார்ப்போம். ஒரு கூட்டம் மக்களுக்கு முன்னால் உங்களுக்கு எதையாவது செய்யவோ நடிக்கவோ பிடிக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே ஒரு கூட்டம் மக்களுக்கு முன்னால் தான் எல்லாத்தையுமே செய்கிறோம். அதை வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்தின் பின்பாகத்தில் பார்க்கலாம். அதில் என்ன போட்டிருக்கு? நாங்கள் உலகத்திற்கும் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் வேடிக்கையானோம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வேடிக்கை அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தோன்னா ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம நாடகம் கச்சேரி எதையாவது நம்ம பார்த்தோன்னா என்ன ஒரு வேடிக்கையான காட்சி அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவங்க மற்ற மக்களும் தேவதூர்களும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, நாம் நம்முடைய விசுவாசத்தை வாழ்க்கையில் உபயோகிக்கும் போது, நம்ம சரியான காரியங்களை செஞ்சாலும் சில நேரங்களில் நம்ம துன்பப்படும் போது, நம்மளை இந்த உலகமும் தேவதூதர்களும் மக்களும் ஒரு வேடிக்கையான காட்சியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களாம். அதை குறித்து வேத புஸ்தகத்தில் நம்ம யோபுவின் வாழ்க்கையில் பார்க்கலாம். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில் யோபுவுக்கு அவருடைய முழு கதையும் தெரியல. எது தெரியல? அந்த கடுமையான சோதனைகளின் மத்தியில் அவர் தேவனை ஆராதனை செய்வாரா அப்படின்ட்டு தேவனும் சாத்தானும் அவரை பார்த்துட்டே இருந்தாங்க அப்படின்றது அவருக்கு தெரியல. ஆனால் யோபு அந்த சோதனைகளுக்கு மத்தியில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி அவர் சொன்ன அந்த நொடியில் பரலோகத்தில் உள்ள தேவதூதர்கள் கைத்தட்டி பாராட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் கற்பனை செய்ய முடியுது. அப்படி தானே? இப்போவும் நம்மளை மற்றவங்க குறையடிச்சாலும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களின் மத்தியில் ஏன் இப்படிலாம் நமக்கு நடக்கு அப்படின்னு புரியாவிட்டாலும், நாம் தேவனை விசுவாசத்தோடு பின்பற்றுவோம். சரியா? நம்ம இதை மாத்திரம் மறந்துட வேண்டாம். நாம் அந்த சூழ்நிலைகளில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு தேவனும் தேவதூதர்களும் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம அந்த நேரங்களில் தேவனை விசுவாசத்தோடு நம்ம பின்பற்றும் போது அவங்க களி கூறுவாங்க. சரியா? இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் கஷ்டமான தருணங்களில் மக்களும் தேவதூதர்களும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு எங்களை பார்த்துட்டே இருக்காங்க ஐயா. அந்த நேரங்களில் நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை பின்பற்றி உம்மை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இதை ஷேர் செய்யுங்க. இந்த மாதிரியான நான்சியின் மெசேஜஸை இங்கிலீஷில் reviveourhearts.com அப்படின்ற வெப்சைட்டில் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.